அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தையாகும். வழிகாட்டலில் சிறந்தது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலாகும். காரியங்களில் மிக கெட்டது மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவாக்கப்படக்கூடிய பிதஅத்துகளாகும். ஒவ்வொரு பிதஅத்துகளும் வழிகளாகும். ஒவ்வொரு வழிகளும் நம்மை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்ற எச்சரிக்கை கூடியவனாகும். ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றாத பெருங்கருணையும் நம்மை எல்லாம் இருள்களிலிருந்து வெளிச்சத்தின் பால் அழைத்து வந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், இந்த மார்க்கத்தை தன்னால் இயன்றளவு வாழ்ந்து வர்ணித்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபி பெண்மணிகள் மீதும் இந்த நன்மை எதிர்பார்த்து இறை வணக்க வழிபாட்டை எல்லாம் நிறைவேற்றி அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தித்த வண்ணம் என்னுடைய இந்த உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மறுமை நாளை ஏற்படுத்த வேண்டும் என்று நாடிவிட்டால் இந்த உலகத்தை சுக்குநூறாக தூள் தூளாக அழித்து விடுவான். இந்த உலகத்தில் தூளாக இருக்கக்கூடிய மலையை பெயர்த்து விடுவான். இந்த உலகத்திற்கு முகலாக கூரையாக இருக்கக்கூடிய வானத்தை எல்லாம் இறைவன் அப்படியே பிளந்து விடுவான் என்றெல்லாம் நாம் பார்த்தோம். நாம் இருக்கக்கூடிய இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஏராளமான பொருட்கள், உயிரினங்கள், நமக்காக படைக்கப்பட்ட பல்வேறு படைப்புகள் எல்லாம் அழிக்கப்பட்டுவிடும் என்பதை எல்லாம் நாம் எல்லாம் பார்த்து வந்தோம். அந்த அடிப்படையில் அழிக்கப்பட்ட பிறகு மறுமை என்ற ஒரு நாள், மஹ்ஷர் என்ற ஒரு மைதானத்தில் நாம் எல்லாம் ஒன்று திரட்டப்படுவோம். அந்த நாள் இன்னும் அதிபயங்கரமாக மிக மோசமான ஒரு சூழ்நிலையை, மிக பயங்கரமான ஒரு நிலையை மனிதர்களாகிய நமக்கு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். இறைவன் அந்த நாளை பற்றி சொல்லும் பொழுது, உங்களுடைய இறைவன் அந்த நாளில் வருவான், வானவர்கள் அணிவகுத்து அப்படியே வரக்கூடியவர்களாக இருப்பார்கள். இன்னும் இறைவன் சொல்கின்றான், அந்த நாளை, அந்த மறுமை நாளை மனிதர்களாக இருக்கக்கூடிய பெரும்பான்மையான நபர்கள் தூரமாக இருக்கிறது என்று கருதுகிறார்கள். இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் 7வது அத்தியாயம் 6வது வசனத்தில் கூறுகின்றான், இன்னஹும் யரவுனஹு பஈதா, மனிதர்கள் அதை தூரமாக பார்க்கிறார்கள், மிக தொலைவில் இருக்கிறது என்று நினைக்கிறார்கள், கருதுகிறார்கள். ஆனால் இறைவன் சொல்கின்றான், வனராஹு கரீபா, அதை நாம் அருகில் காண்கின்றோம். அருகாமையில் இருக்கின்ற அந்த மறுமை, நிச்சயமாக அந்த மறுமை கூடிய விரைவில் வரும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் கூறுகின்றான். இதற்கு பிறகு அந்த மறுமை தூரமாக இருக்கிறது, இப்போதெல்லாம் நடக்காது என்று நாம் நினைத்து கொண்டால் நம்மை விட மதிநுட்பம் குறைந்தவர்கள் வேறு யாருமே இல்லை. நம்மை விட புத்தி குறைந்தவர்கள் வேறு யாரும் இல்லை. அந்த மறுமை அருகாமையில் இருக்கிறது என்று ஆழமாக உறுதியாக நாம் நம்பக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்கின்றான், அந்த மறுமையுடைய நிகழ்வை, வஜீஅ யௌமஇதின் பிஜஹன்னம், அந்நாளில் நரகம் கொண்டு வரப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த நாளில் நரகம் கொண்டு வரப்படும். அந்த நரகத்திற்கு 70,000 சங்கிலிகள், கடிவாளங்கள் இடப்பட்டிருக்கும். அந்த 70,000 சங்கிலிக்கும் 70,000 மாணவர்கள் இருப்பார்கள். ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான அந்த நரகம் நாளை மறுமையில் மஹ்ஷர் மைதானத்தில் கொண்டு வரப்படும். யௌமஇதின் யததக்கருல் இன்சான், மனிதன் அந்த நேரத்தில் படிப்பினை பெறுவான். இந்த உலகத்துல சிந்திச்சிருக்க மாட்டான், குர்ஆனை படித்திருக்க மாட்டான், ஹதீஸை சரியான முறையில் விலகி இருக்க மாட்டான், இந்த உலகத்தில் தீமையை விட்டு விலகி இருக்க மாட்டான். ஆனால் நாளை மறுமையில் வந்து நினைப்பான், படிப்பினை பெறுவான், ஐயோ நம்ம இந்த உலகத்துல தப்பு செஞ்சிட்டோமே, குர்ஆனை படிக்கலையே, ஹதீஸை படிக்கலையே, அதன்படி நடக்கலையே அப்படின்னு அந்த நேரத்தில் படிப்பினை பெறக்கூடியவனாக இருப்பான். இறைவன் சொல்கின்றான், நாம் அந்த நேரத்தில் அவர்களுக்கு அது பயணிக்கக்கூடியதாக இருக்காது. அந்த படிப்பினை அந்த படிப்பினை அவர்களுக்கு பயனளிக்காது என்று இறைவன் பேசுகின்றான். இந்த அளவிற்கு இறைவன் மிக கடுமையாக அந்த மறுமை இருக்கும் என்பதை சொல்கின்றான். அந்த நேரத்தில் மனிதனுடைய புலம்பலை இறைவன் பேசுகின்றான். எப்போதும் அந்த மனிதன் கூறுவான், யா லைத்தனி, என்னுடைய கை சேதமே, கத்தம் து லிஹயாதி, என்னுடைய இந்த வாழ்க்கையில நான் நன்மையை முற்படுத்திருக்க கூடாதா, நன்மையை செஞ்சிருக்க கூடாதா, தொழில் இருக்கக்கூடாதா, நோன்பு வச்சிருக்க கூடாதா, தர்மம்
இதையெல்லாம் நான் செஞ்சிருக்க கூடாதா என்று அந்த நேரத்தில் மனிதன் புலம்பக்கூடியவனாக இருப்பான். என்னுடைய கை சேதமே, இப்படி வந்து நிக்கிறனே, மோசமான ஒரு நிலையில மாட்டிக்கிட்டனே, இந்த நீதிமன்றத்திலிருந்து, இந்த இடத்திலிருந்து, இறைவனுடைய இந்த சன்னிதியானத்திலிருந்து நான் தப்பிக்க முடியாதே என்று புலம்பக்கூடியவனாக இருப்பான். இறைவன் மேலும் அந்த நாளை பற்றி சொல்கின்றான், எந்த ஒருவரும் அல்லாஹ் தண்டிப்பதை போன்று தண்டிக்க முடியாது. இந்த உலகத்துல பல்வேறு குற்றத்திற்கு ஏராளமான நபர்கள் தண்டனை தரக்கூடியவர்களாக இருப்பார்கள். அரசாங்கத்தை பொறுத்து, அந்த நாட்டை பொறுத்து தண்டனையை தருவார்கள். உதாரணத்துக்கு என்ன பண்ணுவாங்க, கடும் கேவலமான ஒரு செயலை செய்து விட்டால், மோசமான ஒரு செயலை செய்து விட்டால் முடிஞ்ச அளவுக்கு தூக்கு தண்டனையை ஏற்றுவாங்க. இதோ இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் மனிதனுக்கு கருணை காட்டணும், அவன் செஞ்ச தவற கூட பார்க்க மாட்டாங்க, அவனுக்கு ஆயுள் தண்டனை மட்டும் கொடுப்போம், மரண தண்டனை கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாம் இருக்கிறாங்க. பழங்காலத்துக்கு போய் பார்த்தோம்னா பயங்கரமான தண்டனைகள் எல்லாம் மனிதர்கள் கொடுத்தாங்க. சில தவறுகள் செய்யக்கூடியவர்களுக்கு மிக மோசமான பயங்கரமான ஒரு தண்டனைகள் எல்லாம் கொடுத்தாங்க. கையையும் காலையும் கட்டி நாலா பக்கமும் இழுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்படியே ஜாயிண்ட் பிஞ்சிட்டு வரும். இந்த மாதிரி தண்டனை கொடுத்தாங்க. இன்னும் மரத்துகளுக்கு இடையில கட்டி அதன் கீழே மூங்கின் மரத்தை அப்படியே வளர விடக்கூடியவர்களாக இருந்தார்கள். அது வளர வளர அப்படியே அந்த மனிதனை குத்தி அவனை சாகடித்து விடும். கூர்மையான ஆயுதத்தை அவன் மீது அப்படியே குத்தக்கூடியவர்களாக, அவனை ரம்பத்தால் அறுக்கக்கூடியவர்களாக, இப்படி ஏராளமான தண்டனைகளை பழங்காலத்தில் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்னும் சில நாடுகளில் சில தவறுகளுக்கு மோசமான மிக பயங்கரமான ஒரு தண்டனைகளை கொடுப்பார்கள். இந்த தண்டனைனா மனிதன் கொடுக்கிறது தான். நாம இந்த தண்டனையை பார்த்து என்ன இவ்வளவு தண்டனை கொடுக்குறாங்க, இதை மோசமாக தவறு செய்தவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நாம சொல்லக்கூடியவர்களாக இருக்கும். அந்த தவறை பார்த்தால், அந்த தண்டனையை பார்த்தால் அந்த தவறை செய்வதற்கு எண்ணமே வராது. அந்த அளவிற்கு தண்டனை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த தண்டனையை விட இறைவன் தண்டிக்கக்கூடிய தண்டனை இருக்கிறது அதி பயங்கரமானது, மிக கடுமையானது. அவனுடைய பிடி மிக மோசமாக இருக்கும். இறைவனை பற்றி திருமலை குர்ஆனில் ஏராளமான வர்ணனைகள் இருக்கு. இறைவன் கருணையாளன், அன்பாளன், அருளாளன், நேசமிக்கவன், பாசமிக்கவன் என்றெல்லாம் நாம் எல்லாம் படித்திருப்போம். அவனுடைய வர்ணனைகளை தெரிந்திருப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படித்தான் சொல்லி இருக்கிறார்கள். இறைவன் அந்த உலகத்தை படைக்கக்கூடிய நேரத்தில் நேசத்தை, கருணையை 100ஆக படைத்தான். அந்த 100 கருணையில் ஒரே ஒரு கருணையை, ஒரே ஒரு நேசத்தை இந்த உலகத்திற்கு இறைவன் அனுப்பினான். ஒரே ஒரு ஜுசு தான், இந்த ஒரே ஒரு பங்கு தான் இந்த உலகத்திற்கு இறைவன் அனுப்பினான். அந்த ஒரு பங்கு தான் இந்த உலகத்தில் தாய் தன்னுடைய பிள்ளைக்கு காட்டக்கூடிய நேசம், பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோர்கள் மீது காட்டக்கூடிய நேசம், சகோதரன் சகோதரிக்கு காட்ட வேண்டிய நேசம், கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு காட்டக்கூடிய நேசம், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் இன்ன பிற உயிரினங்களுக்கு காட்டக்கூடிய நேசங்கள் எல்லாம் அந்த ஒரே ஒரு பங்குல தான் அடங்கி இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, எந்த அளவுக்கு வர்ணித்து சொல்கிறார்கள் என்றால், ஒரு குதிரை தன்னுடைய குட்டியை மிதித்து விடக்கூடாது என்று தன்னுடைய காலை தூக்குகிற அச்சத்தினால் அந்த நேசமும் அந்த ஒரு பங்குல இருக்கிறது தான். ஒரே ஒரு பங்கில் இருக்கக்கூடிய நேசத்தை தான் உலக மக்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் வைத்திருக்கிறது. மீதி 99 மடங்கு நேசத்தை இறைவன் தன்னளவில் தன்னுடைய அடியார்களுக்காக நன்மை செய்யக்கூடியவர்களாக ஏகத்துவவாதியாக இந்த உலகத்தில் வாழ்ந்தார்களே அவர்களுக்கு காட்டுவதற்காக, மறுமையில் அவர்களுக்கு அந்த நேசத்தை, அந்த பாசத்தை தருவதற்காக இறைவன் சேமித்து வைத்திருக்கின்றான். இறைவன் நமக்கு நேசம் காட்டக்கூடியவனாக இருப்பான். இப்படி நேசம் மிக்கவன், அன்பாளன், கருணையாளன் எல்லாம் அவனுடைய வர்ணனைகளை பார்த்த நாம் அவன் தண்டிக்கக்கூடியவன், மிகவும் கோபப்படக்கூடியவன் என்பதை மறந்து விடுகின்றோம். அல்லாஹ் தடுத்த காரியத்தை, அவன் அறாமாக்கிய செயலை யார் செய்கிறார்களோ இறைவன் ரோஷப்படக்கூடியவனாக இருக்கின்றான். இப்படி பாவத்தையே இந்த உலகத்துல செஞ்சு பாவமான காரியத்திலேயே ஈடுபட்டு இருந்தோம்னா இறைவன் நாளை மறுமையில கடுமையாக தண்டிக்கக்கூடியவனாக இருப்பான். இறைவன் மேலும் சொல்கின்றான், அவன் பிடிப்பதை போன்று வேறு யாரும் எதிர்த்து பிடிக்க மாட்டார்கள். பாவிகளை, மோசமான நபர்களை அவன் தண்டிப்பதை போன்று,
அவன் இருக்க பிடிப்பதை கொண்டு இந்த உலகத்தில் இந்த மனிதர்கள் யாரும் செய்ய மாட்டார்கள். அந்த அளவிற்கு இறைவன் தண்டனையை கொடுப்பதில் மிகவும் கடுமையானதாக இருக்கின்றான். அவன் பாவம் செய்வதை வெறுக்கக்கூடியவனாக, அந்த பாவத்தை விட்டு விலக வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவனாக இறைவன் இருக்கின்றான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் அந்த மறுமையினுடைய நிகழ்வுகள் பார்க்கணும். இந்த மறுமையில என்னென்ன ஆகும் என்ற அந்த நிகழ்வுகளை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த சூர் ஒரே ஒரு சூர் ஊழப்படக்கூடிய அந்த நேரத்துல அந்த மலைகளும் இந்த உலகமும் அப்படியே தூள் தூளாக ஆகிவிடும். அந்த நிகழ்வு அந்த மறுமை நாள் நிச்சயமாக நிகழும். வானம் அப்படியே பலவீனமாக ஆகிவிடும் என்று இறைவன் பேசுகின்றான். அதற்கு பிறகு இறைவன் சொல்கின்றான், மலக்குமார்கள் வானவர்கள் அந்த வானத்தினுடைய ஓரத்தில் இருந்து கொண்டு வரக்கூடியவர்களாக இருப்பார்கள். எந்த மாதிரி என்றால் தன்னுடைய இரட்சகனுடைய இறைவனுடைய அல்லாஹ்வுடைய அந்த சிம்மாசனத்தை சுமந்து கொண்டு வரக்கூடியவர்களாக இருப்பார்கள். எத்தனை வானவர்கள்? 8 வானவர்கள் அல்லாஹ்வுடைய சிம்மாசனத்தை சுமந்து வருவார்கள். அந்த வானவருடைய வர்ணனையை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ஒரே ஒரு வானவர் இருக்கிறார்ல, அவருடைய அந்த தோற்றம் பிரம்மாண்டம் எப்படி இருக்கும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் வர்ணித்து சொல்லக்கூடிய நேரத்திலேயே நம்மையே அப்படி வியக்க வைக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த காது இருக்கு, இந்த காது சொலையிலிருந்து நம்முடைய தோல் பூஜை எவ்வளவு வரும்? ஒரு ஜான் வரும். ஆனா அந்த மலக்குமார்கள் அந்த வானவருடைய அந்த அளவு எவ்வளவு இருக்கும் என்றால் 700 காலம் ஒருவன் பயணித்தால், 700 ஆண்டுகள் ஒருவன் பயணித்தால் எந்த அளவுக்கு செல்வாரோ அந்த அளவிற்கு தூரம் இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு தோற்றமுடையவர்களாக அந்த வானவர்கள் இருப்பார்கள். 8 வானவர்கள். இதனுடைய அரசு சாதாரணமானது இல்லை. நாம உட்கார்ற சேர் இல்லை. இந்த உலகத்துல பெரிய பெரிய மன்னர்கள் எல்லாம் வைத்திருந்த சிம்மாசனம் இல்லை இறைவனுடைய அந்த சிம்மாசனம். அவனுடைய சிம்மாசனம் வானத்தையும் பூமியையும் உள்ளடக்கியது. மிக பிரம்மாண்டமானது. அல்லாஹ் அக்பர் சொல்கின்றன. அல்லாஹ் பெரியவன், மிக பெரியவன். அவனுடைய அந்த சிம்மாசனமும் மிக பெரியதாக இருக்கும். அதை 8 வானவர்கள் அப்படியே தூக்கி கொண்டு வரக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதை இறைவன் அந்த நிகழ்வை நமக்கு திருமறை குர்ஆன் வாயிலாக சொல்லுகின்றார். இன்னும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மறுமை மஹ்ஷர் மைதானத்தை குறித்து சொல்லக்கூடிய நேரத்துல அந்நாளில் மனிதர்கள் எல்லாம் ஒன்று திரட்டப்படுவார்கள். ஆதம் நபியில் இருந்து இறுதியாக வரக்கூடிய மனிதனிலிருந்து எல்லா மனிதர்களும் அந்நாளில் ஒன்று திரட்டப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். லா தஃபா மின்கும் காஃபியா, எந்த ஒரு ரகசியமும் மறைக்கப்படாது. நமக்காக சில ரகசியம் இருக்கும், எல்லாத்துக்கும் ஒரு ரகசியம் இருக்கும். பெற்றோர்கள்ட்ட நம்முடைய ரகசியத்தை பகிர்ந்து கொள்வோம். மனைவி இடத்துல, மனைவி கணவன் இடத்துல சில ரகசியத்தை பகிர்ந்து கொள்வார்கள். நண்பர்களிடத்துல ஓப்பனா நம்ம பேசக்கூடியவர்களாக இருக்கும், ரகசியங்களை பகிர்ந்து கொள்வோம். ஆனால் சில மனிதர்கள் தனக்கென சில ரகசியங்களை வைத்துக் கொண்டிருப்பார்கள். அந்த ரகசியங்கள் எல்லாம் நாளை மறுமையில் மறைக்கப்படாது. ஜன்னல்கள் எல்லாம் கதவுகள் எல்லாம் அடைக்கப்பட்ட அந்த நேரத்தில் செய்த தவறுகள், ஏராளமான தவறுகளை மக்களுடைய பார்வையிலிருந்து அவன் அப்பாற்பட்டு செய்திருக்கலாம். ஆனால் இறைவனுடைய பார்வையிலிருந்து அவன் தப்பிக்கவே முடியாது. இறைவன் அந்த பாவத்தை, அந்த ரகசியத்தை, அவன் செய்த எல்லா காரியத்தையும் நாளை மறுமையில் அப்படியே ஒட்டுமொத்த நபர்களுக்கு முன்னால் படம் போட்டு வெளிச்சமாகி காட்டி விடுவான். எந்த ஒரு ரகசியமும் நாளை மறுமையில் அப்படியே மறைக்கப்படக்கூடியதாக இருக்காது என்பதை இறைவன் இந்த வசனத்தின் மூலம் நமக்கு பேசி காட்டுகின்றான். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த செய்தி திருமதியில பதிவாகக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு நாள் நபித்தோழர்கள்ட்ட சொல்றாங்க, அச்சப்பட்டு சொல்றாங்க, சாஹிபுல் கர்ம், நாம எப்படி சந்தோஷமா இருக்கிறது. அந்த கொம்பை, அதாவது சூரை ஊதக்கூடிய அந்த வானவர்
அந்த சூரை தன்னுடைய வாய்க்கு அருகாமையில் வைத்து எப்போது இறைவனுடைய கட்டளை வரும், எப்போது இறைவனுடைய கட்டளை வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில நாம எப்படி சந்தோஷமா இருப்பது அப்படின்னு அச்சப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த கூற்றை நபித்தோழர்களுக்கு சொன்ன உடனே நபித்தோழர்களுடைய நிலைமை எப்படி ஆகிவிட்டது என்றால் நபித்தோழர்களுடைய அந்த உள்ளம் அப்படியே கனமாக ஆகிவிட்டது. நம்முடைய உள்ளம் எப்படி இருக்கு? பல தண்டனைகள் குறித்து பேசப்படுது, பல எச்சரிக்கைகள் பேசப்படுது. ஆனா நாம் அதை சரியான முறையில உள்வாங்குவதில்லை, அப்படியே கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வருவதில்லை, உள்ளத்தினால ஏற்கிறதில்லை. நம்மில் பலர் அப்படித்தான் இருக்கிறோம். ஆனா நபித்தோழர்கள் அப்படி இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை சொல்லிவிட்டார்கள் என்றால் அந்த எச்சரிக்கைக்கே போவாங்க. எப்படி இருக்கும் அந்த நிலைமை? எப்படி இருக்கும்? இது சங்கடமா இருக்குமே, இது கஷ்டமா பயங்கரமா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஒரு கவலையில அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்கள் அப்படியே சென்று விடுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்களுக்கு, நபி தோழர்களுக்கு ஒரே கஷ்டமாகுது, உங்க உள்ளமெல்லாம் கனத்துடுது. அந்த நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, நீங்க மறுமைக்காக இந்த உலகத்துல நீங்க சொல்லுங்க, அஸ்புனல்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், வநிஅமல் வக்கீல், அவனே பொறுப்பேற்பதில் சிறந்தவன் என்று நீங்கள் கூறுங்கள். அலல்லாஹி தவக்கல்னா, நாங்கள் அல்லாஹ்வையே சார்ந்திருக்கோம் என்று நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு அவங்களுடைய உள்ளத்திற்கு ஆறுதல் வார்த்தையை அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்லி தராங்க. இந்த அளவிற்கு மோசமாக இருக்கும், மிக பயங்கரமாக இருக்கும், மிக கடுமையாக இருக்கும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய கூற்றுகளிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியுது. இப்ப சூர் ஊதப்படும், இரண்டாவது சூர் ஊதப்படக்கூடிய நேரத்துல மறு உலகம் ஏற்பாடு செய்யப்படும். இதை பற்றி இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆன் சொல்கின்றான், யௌமத்து பத்தலுல் அர்து கைரல் அர்தி வஸமாவாத், இந்த வானம் இந்த பூமி இருக்கிறதே இது மாற்றப்படும், இந்த வானம் பூமிகள் எல்லாம் மாற்றப்படும். அந்த நேரத்தில் அடக்கி ஆளக்கூடிய அந்த ஏகனிடத்துல எல்லாமே வெளிப்படுத்தப்படும். எல்லா மனிதர்களும் இருப்பாங்க, எல்லா பொருட்களும் இருக்கும். இறைவன் எதையெல்லாம் வெளிப்படுத்த நாடுகின்றானோ அதுவெல்லாம் நாளை மறுமையில் வெளிப்படுத்தப்படக்கூடியதாக இருக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான். இன்னும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகின்றான், அந்த பாவிகள் அந்த மஹ்ஷர் மைதானத்தில் அந்த இக்கட்டான சூழ்நிலையில் இந்த உலகத்தில் தீமையை செய்தவர்கள் எல்லாம் எப்படி இருப்பார்கள் என்று பேசுகின்றான். கெட்டவர்களை, பாவம் செய்வர்களை நீங்கள் பார்ப்பீர்கள், யௌமைதின், அந்நாளில் எப்படிப்பட்ட நிலையில் என்றால் சங்கிலியால் கட்டப்பட்ட நிலையில். இந்த உலகத்துல கைதிகளை முகத்தை மறைச்சி சங்கிலியால கட்டி இழிந்த நிலையில அழைச்சிட்டு போவாங்க. இந்த இழிந்த நிலையை விட அத்துணை மக்கள் முன்னாலும் பாவம் செய்தவன், இந்த உலகத்தில் கேடான காரியத்தை செய்தவன் அப்படியே சங்கிலியால் கட்டப்பட்டு அழைத்து செல்லக்கூடியவனாக இருப்பான். இன்னும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் பேசுகின்றான், சராபிலுஹும், அந்த அவர்களுடைய ஆடை, உடுத்தக்கூடிய ஆடை எப்படி இருக்கும் என்றால் இந்த மரத்தில் வரக்கூடிய பிசின்களை போன்று இருக்கும். முருங்கை மரத்துலனா ஒரு சீசனுக்கு கம்மு மாதிரி வரும், அது சின்ன வயசுல எடுத்து நம்ம புக்கு நோட்டனா ஒட்டுவோம். இதே மாதிரி இருக்கக்கூடிய அந்த பிசின்களை எல்லாம் இறைவன் ஆடைகளாக அந்த பாவிகளுக்கு தரக்கூடியவனாக இருப்பான். அவர்களுடைய அந்த முகங்கள் எல்லாம் அந்நாள் நெருப்பு அப்படியே சூழ்ந்து கொள்ளும் என்று இவன் பேசுகின்றான். நெருப்பால் அவர்களுடைய முகங்கள் எல்லாம் சூழப்பட்டு இருக்கும். அந்த மரத்தில் ஏற்படக்கூடிய அந்த பிசின்கள் தான் அவர்களுடைய ஆடைகளாக இருக்கும். இந்த உலகத்துல அழகான முறையில ஜீன்ஸ் பேண்ட் நல்ல சட்டையை போட்டு கெத்தா சுத்திட்டு இருப்பான், பாவத்தை செஞ்சுட்டு இருப்பான். இப்படி செஞ்சுட்டு இருக்கிறவன் ஆடைக்கு கூட வளர்க்கலாம, ஆடை கூட கொடுக்கப்படாமல் கேவலமான ஒரு பிசினாலான ஒரு ஆடை அவனுக்கு உடுத்தப்படும். நெருப்பாலான முகங்கள் அவனுக்கு அப்படியே சூழ்ந்தப்படும். அப்படியே அவனுடைய முகங்கள் நெருப்பாக சூழ்ந்திருக்கும். சாதாரண தீப்பெட்டி குச்சியுடைய நெருப்பு கையில பட்டாலே நம்மளால தாகம் இல்லை, கொப்பளித்து போயிடுது. அது கட்டணையே நம்ம கதறி போறோம். ஆனால் அந்த பாவிகளுடைய முகமெல்லாம் நெருப்பாக இருக்கும். எவ்வளவு பெரிய இழிந்த நிலை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அவர்கள் எதை சம்பாதித்தார்களோ அதற்கு ஏற்ப கூலிகளை அல்லாஹ் வழங்குவான்
இன்னல்லாஹ ஸரீஉல் ஹிசாப், அல்லாஹ் விரைந்து விசாரிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அவனை போன்று விரைவாக விசாரிக்கக்கூடியவர்கள் வேறு யாருமே இல்லை. கோர்ட்டுக்கு போனா ரொம்ப நாள் நீட்டி வைப்பான், கேஸ் தள்ளி போடக்கூடியவனாக இருப்பான். இப்படி விரைவாக விசாரிக்க மாட்டாங்க இந்த உலகத்துல. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விரைவாக எல்லாவற்றையும் விசாரிக்கக்கூடியவனாக இருப்பான் என்பதை இந்த வசனத்தின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. இன்னும் அந்த பாவிகள், இந்த உலகத்துல பாவம் செய்தவர்கள் இந்த உலகத்தில் சொல்லக்கூடிய வார்த்தைகளை இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்கின்றான். நாம மரணித்த பிறகு திருப்பி எழுப்பப்படுவோமா? அது மண்ணால் நம்முடைய எருமைகள் எல்லாம் மக்கிய பிறகு நாம் எல்லாம் எழுப்பப்படுவோமா என்று பாவிகள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இறைவன் அதற்கு பதிலடி கொடுக்கின்றான். தில்க இதன் கர்ரத்துன் காசிரா, அந்த நேரத்தில் அவர்களுடைய திருப்புதல் இருக்கிறதே மிகவும் மோசமாக இருக்கும். அவர்கள் திருப்பப்பட மாட்டோம், நாங்கள் அல்லாஹ்விட்ட போக மாட்டோம், அப்படியெல்லாம் பாவிகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே. அப்படி சொல்லக்கூடியவர்கள் நாளை மறுமையில போய் அந்த திருப்பப்படக்கூடிய நேரத்துல அல்லாஹ்விடத்துல ஒன்று சேர்க்கப்படக்கூடிய நேரத்துல கவலைப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. இது மிகப்பெரிய நஷ்டமான ஒரு திருப்புதலே அப்படின்னு பாவிகள் சொல்வார்கள். இன்னமாகிய ஜஜ்ரத்துல் வாஹிதா, அது ஒரே ஒரு சப்தம். உடனே அவர்கள் உயிர் பெய்து உயிரை கொடுக்கப்பட்டு பிளந்து எழுப்பப்படுவார்கள், வெளியே வருவார்கள் என்று பேசுகின்றார். இன்னும் இந்த பூமியை அல்லாஹ் அந்த அழிக்கப்படக்கூடிய நேரத்துல எப்படி ஆக்குவான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க. நாமெல்லாம் உணவுக்காக வைத்திருக்கக்கூடிய ரொட்டியை வைத்து அல்லாஹ்வுடைய தூதர் உதாரணத்தை காட்டுகிறாங்க. அழகான உதாரணம். அல்லாஹ் இந்த உலகத்தை எப்படி ஆக்குவான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க. தக்கூனுல் அர்லு யௌமல் கியாமத்தி ஹுப்ஸத்தன் வாஹிதா, அந்த மறுமை நாள்ல இந்த உலகம் இருக்கிறது ஒரே ஒரு ரொட்டியை போன்று ஆகிவிடும். அதை அடக்கி ஆளக்கூடிய இறைவன் தன்னுடைய கையால் அதை சமப்படுத்துவான். எந்த மாதிரி சமப்படுத்துவான் என்றால், கமா அஹதுக்கும் பயணத்துல பசிக்காக உங்களில் ஒருவர் ஒரு ரொட்டியை எப்படி சமப்படுத்துவார்களோ, எப்படி அந்த ரொட்டியை போடுவார்களோ, அதே போன்று இறைவன் இந்த உலகத்தை ஒரு ரொட்டியை கொண்டாக்கிடுவான், சமத்தளமாக அப்படியே ரொட்டியை கொண்டு மாற்றி விடுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க. இந்த அளவிற்கு அந்த மறுமை என்பது மிக பயங்கரமாக, மிக கொடுமையாக, கொடூரமாக இருக்கும் என்பதை இந்த வசனங்கள் மூலம் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. இன்னும் அந்த மறுமையில் நிகழப்படக்கூடிய நிகழ்வுகள், மனிதர்கள் எல்லாம் எப்படி ஆக்கப்படுவார்கள் என்பதை இறைவன் ஏராளமான வசனத்தில் அடுக்கிக் கொண்டே செல்கின்றான். அந்த நேரத்தில் மனிதர்கள் எப்படி ஆவார்கள் என்றால், சிதறடிக்கப்பட்ட ஈசல்களை கொண்டு மாடி விடுவார்கள். மழை காலத்துல, குளிர்காலத்துல பொந்துகளில் இருந்து ஈசல் அணி அணியாக அதிகமாக வரும். இந்த மாதிரி லைட் எல்லாம் விட்டு வைக்காது, வந்து அப்படியே மூடிக்கும், வந்து அதுக்கிட்டே நிற்கும், நம்ம மேல ஒவ்வொரு டிஸ்டர்ப் பண்ணும், நம்ம மேல ஏறுறது இருக்கட்டும், இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஈசனுடைய அந்த சேட்டை தாங்க முடியாது. இப்படி மனிதன் சேட்டை பண்ணி கொண்டிருந்தான். இந்த உலகத்துல ஏராளமான தவறுகளை செய்யக்கூடியவனாக இருந்தான். பல்வேறு பிரச்சனைகளில் தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கக்கூடியவனாக இருந்தான். இப்படி இருக்கக்கூடிய ஈசலை போன்று மோசமாக ஏராளமான அழிச்சாட்டியங்களை செய்யக்கூடிய மனிதனுடைய நிலையை பற்றி இறைவன் சொல்கின்றான். சிதறடிக்கப்பட்ட ஈசல்களை போன்று அந்த மறுமையில் மஹ்ஷர் மைதானத்தில் மனிதன் மாறி விடுவான். கொஞ்ச நேரம் தான் ஆடும், கொஞ்ச நேரம் தான் பறக்கும், நம்ம மேலாம் ஏறும். அப்புறமேட்டு பார்த்தோம் வைங்களேன், கை தனியா, இந்த ரெக்க தனியா, உடல் தனியா, தலை தனியா கிடக்கும், செத்து போயிடும். கொஞ்ச நேரம் தான் உலகத்துல அந்த ஈசல் வரும். அதே மாதிரி ஈசலை போன்று மனிதன் நாளை மறுமையில் மஹ்ஷர் மைதானத்தில் ஆக்கப்படுவான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான். இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு நிலைமை ஏற்படக்கூடியதாக இருக்கும். இப்ப அந்த மஹ்ஷர் மைதானத்துல நல்லவர்கள் தீயவர்கள் என்று பிரிக்கப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். நன்மை செய்தவர்கள் ஒரு அணியிலையும், தீமை செய்தவர்கள், தவறுகளை செய்தவர்கள் ஒரு அணியிலையும் நிப்பாட்டப்படுவார்கள். இந்த நாள் மிகவும் பயங்கரமானது. ஒருபோதும் நாம் தவறுகள் செய்தவர்களுடைய அந்த அணியில் மிக மோசமான ஒரு நிலையில் போகிவிடக்கூடாது. இறைவன் அடையாளத்தை ஏற்படுத்துவான். ஒவ்வொருவரும் என்ன தவறை இந்த உலகத்தில் செய்தார்கள், எந்த பாவத்தை செய்தார்கள், எந்த குற்றத்தை செய்தார்கள் என்று
நாளை மறுமையில் அத்துணை மனிதர்களுக்கு முன்னாலும் அடையாளம் விட்டு காட்டப்படுவார்கள். அதை நல்லவர்களை பார்த்தோம் என்றால் இந்த உலகத்துல நோன்பு வச்சிருப்பான், தொழுதிருப்பான், பாங்கு சொல்லியிருப்பான், இது போல ஏராளமான நன்மைகளை செய்திருப்பான், துருவதற்காக உணவு செய்திருப்பான். அந்த அடையாளங்கள் எல்லாம் நாளை மறுமையில் அவனுக்கு காட்டப்படும். இப்படி நல்லவர்கள் சில அடையாளங்கள்ல அழகான ஒரு அடையாளத்துல இருப்பாங்க. அந்த அடையாளத்துல நம்ம வரணும். ஒருபோதும் கெட்டவர்களுடைய அடையாளத்திற்கு வந்துவிடக்கூடாது. அந்த மோசமான ஒரு நிலைமைக்கு வந்து விடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர்கள் தன்னுடைய மரண தருவாயில் இறைவனிடத்துல கையேந்து பிரார்த்தனை கேட்கிறார்கள். அல்லாஹும்ம இறைவா ஃபீ ரஃபீகில் அலா, உயர்ந்த ஒரு தோழமையிலே ஆக்கி விட ரட்சகா என்று பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார். ஏன் இந்த பிரார்த்தனை செஞ்சாங்க? அந்த மஹ்ஷர் மைதானத்துல இக்கட்டாக இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில, பார்வைகள் எல்லாம் நிலை குத்தி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில, கெட்டவர்களுடைய அந்த லிஸ்ட்ல, அவர்களுடைய அந்த பட்டியல்ல நம்ம போய்விடக் கூடாது, அந்த மாதிரி ஒரு அடையாளம் விட்டு எழுப்பப்பட்டு விடக் கூடாது என்று ஒரு அச்சத்தினால் இறைவனத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள். இறைவா, உயர்ந்த ஒரு தோழமையுடன் என்னை ஆக்கிவிடு. இந்த உலகத்தில் சில தோழர்கள் கெட்ட தோழர்களை ஏற்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். இந்த உலகத்திலையும் நாம் நல்ல தோழர்களை நம்முடன் வைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக, இறைவனுடைய நினைவை நமக்கு ஊட்டக்கூடிய தோழர்களிடத்துல நாம் நம்முடைய பழக்க வழக்கங்களை வைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மறுமையிலும் அதே தோழமையை எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இறைவா, ஷஹீதுகளுடன், உயிர் தியாகிகளுடன், நல்லவர்களுடன், தொழுதவர்களுடன், நோன்பு வைத்தவர்களுடன், உன்னுடைய நேசத்தை பெற்றவர்களுடன் என்னை ஆக்கிவிடு இறைவா அப்படின்னு இறைவனிட்ட மன்றாடக்கூடியவர்களாக, இறைவனிடத்தில் அதிகமாக கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு பிரார்த்தனையை நமக்கு சொல்லித் தருகின்றார். அந்த வழியும் இறைவா நீயே பொறுப்பாளி. எந்த அளவுக்கு என்றால் துன்யா வல் ஆகிரா, இந்த உலகத்திற்கும் மறுமைக்கும் இறைவா நீதான் பொறுப்பாளி. முஸ்லிமா, என்னை ஒரு முஸ்லிம்களாக மரணிக்க வைத்து விடு. வல்லிஹிக்னி மினஸ் சாலிஹீன், நல்லவர்களுடன் என்னை இணைத்து விடு என்று பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். இறைவன் சொல்லி தரக்கூடிய ஒரு பிரார்த்தனை. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இந்த பிரார்த்தனையை நாம் நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக, கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் அந்த மஹ்ஷர் மைதானத்தில் தீயவர்களுக்கு சில அடையாளங்களை இடக்கூடியவனாக இருப்பான். பல்வேறு தீயவர்கள் இருப்பார்கள், பல பாவங்களை செய்தவர்களுக்கு. குறிப்பாக சில தீயவர்களை என்று பார்ப்போம். இறைவன் சொல்கின்றான், அந்த சூழ் ஊதப்படக்கூடிய நேரத்துல அந்த கெட்டவர்களை நாம் எல்லாம் அப்படியே ஒன்று திரட்டுவோம். அந்நாளில் எப்படிப்பட்ட நிலைகள் என்றால், சுருக்கா, அப்படியே அவர்களுடைய அந்த கண்கள் இருக்கிறது ப்ளூ கலர், நீல கலர்ல ஆக்கி விடுவோம் என்று இறைவன் சொல்கின்றான். இன்று சில மனிதர்கள் இருக்கிறாங்க, கேட்ட குத்துவாங்க, பச்சை குத்துவாங்க, உடல்லாம் குத்தக்கூடியவங்களா இருப்பாங்க. அதையும் தாண்டி இப்போ ஏலியன் மனிதன் ஒருத்தர் உருவாக்கி இருக்கான். அவன் என்ன பண்றான், கண்ணுல கேட்ட குத்தி ப்ளூ கலர், ரெட் கலர் அப்படின்னு மாத்திட்டு கிறுக்குத்தனமா சுத்தக்கூடியவனாக இருக்கின்றான். அவன் பார்க்கும் போதே ஒரு மாதிரியா இருக்கு, மனுஷனா அல்லது மிருகமா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கே கஷ்டம் மாதிரி இருக்கு. நாக்கை வெட்டிக்கிட்டு, கண்ணுல இந்த மாதிரி இங்குகளை ஏத்திக்கிட்டு சுத்தக்கூடியவனாக இருக்கலாம். பார்த்தாலே ஒரு மாதிரியா இருக்கு. அதே மாதிரி பாவிகளை இறைவன் அப்படியே அவர்களுடைய கண்கள் அப்படி நீல கலர், நீளம் அப்படியே படிந்த மாதிரி அவர்களுடைய கண்கள் ஆக்கப்படும். இப்படிப்பட்ட நிலையில இறைவன் பாவிகளை எழுப்பக்கூடியவராக இருப்பான். இன்னும் இறைவன் சொல்கின்றான், அந்த பாவிகள் என்ன பேசுவார்கள் என்றால், எப்படி இருப்பார்கள் என்றால், நாம இந்த உலகத்துல 10 நாள் தான் வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே அந்த பாவிகள்லயே கொஞ்சம் புத்தி கூர்மை மிக்க நபர்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்ல நாம ஒரு நாள் தான் இந்த உலகத்துல வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனை ஆண்டுகள், எத்தனை நாட்கள் நம்முடைய வாழ்க்கை பயணம் அமைகிறது. சராசரியான ஒரு மனிதன் தற்போது வாழக்கூடிய நிலைமை 60 ஆண்டோ, 70 ஆண்டோ, 80 ஆண்டோ. மிஞ்சி போனவன் 100ல அப்படியே 1% நபர்கள் தான் 100 வருஷத்துக்கு போவாங்க. இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தவன் நாளை மறுமையில் அந்த பாவிகள் ரகசியம் பேசிக் கொள்வார்கள். அந்த மனிதர்களிடத்துல நாம இந்த உலகத்துல ஒரே ஒரு நாள் தான் வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலைமை மிக மோசமாக இக்கட்டாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் மேலும் சொல்கின்றான், அந்நாளில் சில முகங்கள் வாடி போயிருக்கும். இந்த உலகத்தில் நமக்கு சில பொருட்கள் கிடைக்கலன்னா நம்ம சோர்ந்து போயிடும்.
கிடைக்கலையே, நம்ம ஆசைப்பட்டோமே அப்படின்னு நினைச்சு நம்முடைய முகங்கள்லாம் மாறி போயிருக்கும். எக்ஸாம்ல இந்த மார்க் எடுக்கலாம் ஒரு நாளையே நம்ம முகம் ஆயிடும். வீட்டுல அம்மா அப்படி சொல்லுவாங்களே, இப்படி சொல்லுவாங்களே, சொந்தக்காரங்க பேசுவாங்களே அப்படின்னு ஒரு மாதிரியா சோர்ந்து போயிருமே, வாடி போயிருவோமே. அதே மாதிரி பாவிகள் எப்படி இருப்பார்கள் என்றால் முகங்கள் எல்லாம் வாடி போய் இருப்பார்கள் என்று இறைவன் பேசுகின்றார். இப்படி ஏராளமான நிலைகள் அந்த பாவிகள் இருக்கும். குருடர்களாக எழுப்பப்படுவார்கள் சில பாவிகள். இறைவன் பேசுகின்றான் தன்னுடைய திருமறை குர்ஆனில், ஒமன் கான ஃபீ ஹாதிஹி அமா, அந்நாளில் சில பேர் குருடராக எழுப்பப்படுவார்கள். அந்த நேரத்தில் அவன் சொல்லுவான், இறைவா இந்த உலகத்துல எனக்கு கண் இருந்துச்சு, நான் நிறைய பேருக்கு பார்த்தனே, ஏராளமான பொருட்களை பார்த்தனே, ஏன் இந்த குருடனா எழுப்பியிருக்க அப்படின்னு அந்த பாவி சொல்லுவானாம். அப்ப இறைவன் சொல்லுவான், நான் பல்வேறு வசனங்களை அத்தாட்சிகளை உனக்கு கொடுத்தேன், ஆனா நீ அதை பார்க்கல, சிந்தனை கண்ணோட்டத்துடன் அதை நீ ஆராயவில்லை, திருமறை குர்ஆனை படிக்கவில்லை, நபிமொழியை படிக்கவில்லை, நான் சொன்னபடி நீ நடக்கவில்லை, நீ மறந்துட்ட, இன்றைய தினம் ஒண்ணு நான் மறந்துட்டேன் போடா அப்படின்னு சொல்லி இறைவன் சொல்லிடுவோம். இந்த அளவிற்கு அந்த பாவிகளுடைய நிலைமை ஆகிவிடும். குருடராக எழுப்பப்படுவார்கள். திருமறை குர்ஆனை சிந்திக்கவில்லை என்றால், நபிமொழியை சிந்திக்கவில்லை என்றால், முன்னோர்கள் சொன்னார்கள், அவர்கள் சொன்னார்கள், இமாம்கள் சொன்னார்கள் என்று நம்பி மார்க்கத்தில் இல்லாததை செய்தவர் என்றால் இறைவன் சொல்வான், நீ திருமறையை மறந்தாய், நபிமொழியை மறந்தால், நான் அனுப்பிய தூதர்களை புறக்கணித்து வாழ்ந்தாய், எனவே இன்றைய தினம் உன்னை நான் புறக்கணிக்கிறேன், உன்னை நான் மறந்துடுறேன் அப்படின்னு சொல்லிடுவோம். எனவே அந்த கடுமையான சூழ்நிலையில நாம குருடராக எந்திரிக்கப்படக்கூடாது என்றால் திருமறை குர்ஆனை சரியான முறையில் சிந்திக்கக்கூடியவர்களாக, நபிமொழியை படித்து தெரிந்து கொள்ளக்கூடியவர்களாக, குர்ஆன் சுன்னா அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இறைவனிடத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்யுங்கள். அல்லாஹும்ம ஃபீ ரஃபீகில் அலா, இறைவா உயர்ந்த ஒரு தோழமையுடன் என்னை ஆக்கிடு, முஸ்லிமா நம்ம அன்னைக்கு இப்படின்னு நல்லவர்களுடன் என்னை இணைத்து விட அந்த மறுமை நாள்ல அப்படின்னு பிரார்த்தனை செய்யுங்க. தீவர்களுடைய பட்டியலிருந்து நாம் விலக வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் நன்மைகளை செய்ய வேண்டும். வெறுமன ரமலான் மாதத்தில் மட்டும் தொழுது விட்டு மற்ற மாதத்தில் தொழாமல் இருந்தால் அந்த நல்லவர்களுடைய பட்டியல் வரமாட்டோம். எல்லா மாதத்திலும் இறைவனை வணங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எனவே நன்மைகளை அதிகமாக செய்யக்கூடியவர்களாக, நற்காரியத்தில் மிகைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.